கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தோம். உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகம் உயர்ந்த புத்தகம் என்று சொல்லி மனுஷன் எண்ணுகிற எல்லா புத்தகத்தை விட வேத புத்தகம் சிறப்பானது. உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் தெளிவான வழியை காட்டுகிற புத்தகமாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சம்பவிக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி விவரங்கள் விளக்கமாய் கொடுத்திருக்கிறபடினாலே தேவஜனமாகி நாம் நம் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை அனுதினமும் பயன்படுத்தி நேசித்து வாசித்து தியானித்து நடைமுறையிலே அதை எடுத்து செயல்படுத்தும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய அந்த சமூகத்தை உணர முடியும். காரணம், தேவன் காணக்கூடாதவர் கண்டிராதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ளே உணர முடியும். இந்த வழியிலும் கூட ஒரு விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறது அல்லவோ என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. நம் வாழ்க்கையிலே நல்ல காலங்கள், சந்தோஷமான காலங்கள், மகிழ்ச்சியான காலங்கள் இவையெல்லாம் நாம் காண்கிறோம். அதுபோல மனிதனுக்கு போராடுவதற்கென்று தேவன் குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறாராம். இந்த புத்தகம் யோபின் புத்தகம், யோபுடைய சரித்திரத்தை நாம் படித்திருப்போம். அவனுடைய நாட்களிலே அவன் சீமானாக மேன்மையான மனுஷனாக இருந்த போதிலும் கூட ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்தபோது ஆசி இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லா விதமான அவமானத்தினுடைய சூழ்நிலைக்குள்ளாக சோதனைக்குள்ளாய் தள்ளப்பட்டான். அந்த காலத்தில் தாமே அவன் மௌனமாயிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றவனாக கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே மறுபடியுமாக இழந்த அத்தனையும் பெரும்படியான ஒரு அருமையான காலம் வந்தது. அதுபோல நம் வாழ்க்கையில் கூட போராடுகின்ற காலம் வரும்போது நாம் மௌனமாக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் இருக்கின்ற போது போராட்ட காலம் என்பது நிரந்தரம் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு மகிழ்ச்சியின் காலம் இருக்கும். நம் வாழ்க்கையிலே அந்த போராடுகிற காலம் தேவன் அனுமதிப்பதினாலே அந்த காலத்திலே நாம் தேவனை சார்ந்து வாழும்போது நிச்சயமாய் மறுபடியும் நம் வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் காலத்தை, சமாதானத்தின் காலத்தை தேவன் கொடுக்க வல்லவர். காரணம், நம் தேவன் சமாதானத்தின் தேவனாக சமாதான பிரபுவாய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே அந்த காலத்தை அனுமதிப்போம், ஏற்றுக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனாலும் போராடுவதற்குரிய ஒரு காலத்தை நமக்கென்று நியமித்தபடினாலே தேவனே அந்த போராட்ட காலங்களிலே எங்களோடு இருந்து ராஜா அதை மேற்கொள்ள, நல்ல போராட்டத்தை போராட, ஓட்டத்தை முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.